தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இனி எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, இட்லி கடை படத்தோடைய ரைட்டர், டைரக்டர், ஆக்டர் தனுஷ். தனுஷ்னா பெஸ்ட் ஆக்டர்ன்றது நமக்கு தெரியும், நல்ல ரைட்டர் அப்படின்றது தெரியும், ரொம்ப அழகான லிரிசிஸ்ட் அப்படின்றது தெரியும். இப்படி பல்வேறு பரிமாணங்களில் நம்ம தனுஷ் அவர்களை பார்த்துருக்கோம். ஓகே, அவர் டைரக்ஷன் நல்லா பண்ணுவார்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, அதுலேயும் நான் ஒரு பெஸ்ட்டான டைரக்டர்னு ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த இட்லி கடை. என்னப்பா இவன் எடுத்தோடனே இவ்வளோ பில்டப் கொடுக்குறான் அப்படின்னு யோசிப்பீங்க. நிறைய பேர் இந்த பப்ளிக் ரிவ்யூலாம் பார்த்துருப்பீங்க. படம் சுத்தமாக நல்லாவே இல்லை அப்படின்லாம் கொளுத்தி போடு அப்படின்ற மாதிரி கொளுத்தி போட்டிருப்பாங்க. கேரண்டியாக நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோட, அதுவும் கண்டிப்பாக எல்லாருமே இப்போ பேரண்ட்ஸை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஏதோ ஒரு நாள் அவங்க அப்பா அம்மாவை நினச்சி பார்ப்பாங்க, அவங்க கூட இருக்க முடியல அப்படின்றத ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப அழகான ஒரு ட்ரீட்டாக இருக்கும். எப்படியா கஷ்டப்பட்டு நம்ம அப்பா அம்மா கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலை தரும். அப்படிப்பட்ட ரொம்ப அழகான கண்டென்ட்டை ட்ராவல் பண்ண ஒரு படம் தான் இந்த இட்லி கடை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதையை பார்க்கும்போது, அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சண்டை போட்டு ஊரில் இருந்து ஃபாரினுக்கு போய் ஒரு பெரிய இடத்துக்கு போய்டுறாரு தனுஷ் அவர்கள். போனதுக்கப்புறமா அங்கே ஒரு முதலாளி பொண்ணு வந்து இவரை லவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் அப்படின்ற ரேஞ்சில் ஃபிக்ஸ் ஆகுது. அந்த சமயத்தில் அவங்க வீட்டில் அவங்க அப்பா தவறிட்டார் அப்படின்ற விஷயம் தனுஷுக்கு தெரிய வருது. நாங்கள் ஃபாரின்லேருந்து எங்கள் ஊருக்கு கிளம்பி வரார். ஊருக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து அவருடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது, இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையா, தனுஷ் திரும்பி அமெரிக்காவுக்கு போவாரா மாட்டாரா, அதை தாண்டி அவங்க அப்பாவும் அம்மாவையும் தனுஷ் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாரு அப்படின்றத இந்த கதையில் ரொம்ப ரூட்டடாக அண்ட் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்ற இந்த ட்ராமாவை எல்லா சீன்லேயும் ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். அது இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். தனுஷ் வந்து எந்தெந்த இடங்கள்லாம் நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கதையாக அவர் அமைச்ச விதத்தில் அவர் ஃபஸ்ட் என்ன டிக் பண்ணுறான்னா, ஒருத்தன் எவ்வளோ அவன்கிட்ட தைரியமும் தெம்பும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் விட்டு போனால் மட்டுமே, மிக முக்கியமாக வைலன்ஸை கையில் எடுக்காமல் அகிம்சை வழியில் பயணித்தா மட்டுமே அவனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அண்ட் சுற்றி இருக்கவங்களும் நிம்மதியாக இருப்பாங்கன்றத தோக்குறவன் ஹீரோவாக இருக்க கதைகள் ரொம்ப கம்மி. அப்படிப்பட்ட கதைகளில் வந்து கரெக்டான ரைட்டிங் அமைகிறது ரொம்ப கஷ்டம், கரெக்டான ஸ்க்ரீன் ப்ளே அமைகிறது ரொம்ப கஷ்டம், கரெக்டான கிளைமேக்ஸ் அமைகிறது ரொம்ப கஷ்டம், கமர்ஷியலாக இந்த படம் மாறது மிகப்பெரிய கஷ்டம். இந்த எல்லா கஷ்டத்தையும் அப்படியே படிக்கட்டு மாதிரி மேலே மேலே வச்சு வச்சு வந்து ஜெயிச்சிருக்கார் தனுஷ் அப்படின்றதான் சொல்லணும். இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தந்தது. ஒரு மனுஷன் என்னப்பா இட்லிக்காக இவ்வளோ போராடுறானா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்காங்கே நமக்கு நினைக்க தோணுது. அந்த இடங்கள்லாம் அவரே பிரேக் பண்ணுறாரு. அண்டு படத்தில் ஒரு டைலாகாகவே இருக்குது, ஏன் படத்தில் மட்டும்தான் யாராவது சுட்ட சாக மாட்டாங்களான்னு. அதையும் கொஞ்சம் காமிக்கல நிறைய இடங்கள் அவரே கலாச்சிட்டு போகிறார். சினிமாட்டிக் லிபர்ட்டின்றதை எந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணுன்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அண்டு ஒரு இடத்து மேலே படம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு ட்ராமாக்குள்ளே கொண்டு போகிறாரு. ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு தம்பி அப்படின்ற அந்த ட்ரையாங்கலுக்குள்ளே கொண்டு போகிறாரு. அங்கே ஒரு சீனை ஒன்று ப்ளேஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு கிளைமேக்ஸில் ஒரு முடித்ததும் அந்த கதையை ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருந்துச்சு. அந்த கதையாக ரொம்ப போயட்ரிக்காக சொன்ன அந்த விதமாக இருக்கட்டும், அந்த போயட்ரிக்கான அந்த படத்தோட எண்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த கதையை ரொம்ப கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணாமல் இருந்தது. அண்டு என்ஜாமி தந்தானே அப்படின்ற ஒரு சாங்கு, தனுஷ் அவர்கள் இந்த படத்தோட அந்த நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடந்து எல்லா இடத்துலையும் பாடியிருந்தார். எனக்கு அப்போ அந்த பாட்டை கேட்கும் போது எந்த அளவுக்கு பெரிய வைப்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. பட்டு இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த சாங் ஒரு மேஜிக் பண்ணுதுங்க, பயங்கரமாக இருக்குது. ஜிவியோடைய மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எமோஷ்னலாக நம்மளை கட்டி போட்டுறாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பயம் வந்துடுது நமக்குள்ளே, கண்டிப்பாக நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எந்த ஒரு இடத்துலையும் விட்டுடக்கூடாது அப்படின்ற அந்த அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக இந்த படம் நம்மளை ட்ராவல் பண்ணி கொண்டு போகுதுன்னும் போதே இந்த படத்தோடைய வெற்றியை உங்களால் புரிஞ்சிக்க முடியும். பிரசன்னா எடிட் பண்ணியிருக்காரு, ப்ரில்லியண்ட்டான எடிட்டுங்க, சொல்லவே வேணாம். எந்தெந்த இடத்துல நான் லீனியர் கொடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல ரொம்ப பர்ஃபெக்டான கட்ஸ் இருக்கணுமோ அடுத்தடுத்துன்னு அப்படியே போயிட்டே இருக்காரு. அண்ட் 2-3 சாங்ஸ் இருக்குது. அந்த சாங்ஸ்லேயே ஓவராலாக ஃப்ளாஷ்பேக்குன்னு தனியாக அவங்க ஃப்ளாஷ்பேக்னு ஒரு போர்ஷனுக்குள்ளே போகாமல் அந்த ஃப்ளாஷ்பேக்கே நிறைய இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி அந்த கதையோட ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணி ஆடியன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இந்த கதையோட ரொம்ப பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். எப்பயும்
ஒரு படம் வருது, ஒரு நான் லீனியர் பேட்டர்னில் போகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஒன்றா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஃபீல் தரதுக்கான ஸ்பேஸ் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு இடத்துக்குள்ளேயே போகாமல் கரெக்டான எமோஷனை எங்கெங்கெல்லாம் ஆடியன்ஸுக்கு ட்ரிகர் பண்ணி அடுத்துன்னு சீனை கொண்டு போக முடியுமோ அதை எல்லாத்தையும் ரொம்ப கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன். அண்டு தனுஷ் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அப்படி தான் இந்த படத்தில் தனுஷ் அவர்களாக இருக்கட்டும், சமுத்திரகனி அவர்களாக இருக்கட்டும், அண்டு பார்த்திபன் அவர்களாக இருக்கட்டும், சத்யராஜ், அருண் விஜய், ஷாலினி பாண்டே, இப்படி லிஸ்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க. மிக முக்கியமாக இளவரசு சார். இந்த இப்போ ஒரு லிஸ்ட் சொன்னால இவங்க எல்லாருமே நீங்கள் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பயங்கரமாக நடிப்பாங்க. அண்டு ஆடுகளம் நரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த கேரக்டரில் வேணால் அவங்கள ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ். இந்த பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸ்லாம் ஒரு படத்தில் இருக்காங்கன்னா அப்போ அந்த படம் எந்த அளவுக்கு உண்மையாக மாறுன்றதை நான் சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த இட்லி கடை அப்படின்ற இந்த கதையை ரொம்ப உண்மையாக நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக தனுஷ் மாற்றியிருக்காரு. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். என்னப்பா இவ்வளோ பேரை சொல்லிவிட்ட, நித்யா மேனன் பேரை சொல்லி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. திருச்சிற்றம்பலத்தில் ஒரு நித்யா மேனனை பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அப்படியே வேற ஒரு நித்யா மேனன் தான். பட் திருச்சிற்றம்பலத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்தது. அந்த கதை அதை டிமாண்ட் பண்ணுச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஸ்பேஸ் நித்யா மேனனுக்கு இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் ரொம்ப சின்னது. பட் அந்த சின்ன ஸ்பேஸில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவோ அதை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்ற டவுட்டே இல்லை. பட் அவங்களுக்காக ஒரு ஸ்கேலை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கதைக்கு அது ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்திருக்காது. அதை எங்கேயாவது அடி வாங்கியிருக்கும். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ட்ராமாவில் கமர்ஷியலாக ஒரு சீனை உள்ளே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. பட் அப்படி ஒரு கமர்ஷியலான சீனை உள்ளே வச்சாலும் அந்த கதையை எப்படியாவது ஸ்பாயில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இல்லாமல் ஒரு கதையை கரெக்டாக பண்ணுறாரு தெரியுங்களா, அவர் தான் ஒரு கரெக்டான டேரக்டர். அந்த இடத்துல தனுஷ் பயங்கரமாக நிற்கிறாரு. அது இந்த படத்தோட கடைசி சீனில் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன்றதை. ரொம்ப நியாயமாக ரொம்ப சரியாக இந்த படம் முடிஞ்சிருந்தது. ஓவராலாக தொடர்ந்து நம்ம நிறைய ஃபேமிலி சென்டிமெண்ட் படங்கள் பார்த்துட்டே வரோம். எக்ஸாம்பிள் மாமனாக இருக்கட்டும், அடுத்து தலைவன் தலைவியாக இருக்கட்டும். அந்த வரிசையில் ரொம்ப ப்ளசண்ட்டாக அழகாக அண்டு தேட்டர்லேயும் சரி ஓடிடிலையும் சரி இது ரொம்ப நல்ல படம் அப்படின்னு பேர் வாங்குகிற இடத்துல இந்த இட்லி கடை இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக வச்சுருக்கேன். நான் பிரவீன் கேஎஸ். பாய்.